ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் பிஸினால் நம்மளால் வீடியோ எதுவுமே போஸ்ட் போட முடியல. இனிமேல் நான் போஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய பர்த்டே வருது. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியோ ட்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ட்ரெண்ட்ஸ் போய் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அந்தளவுக்கு கலெக்ஷன் பெருசாக எதுவுமே இல்லை. எப்பயுமே எடுக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ரிப்பீட்டடாக இருந்துச்சு. நியூவாக இருக்குது. அந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலருக்கு அந்த அளவுக்கு அந்த ரேட் ஒர்த்து கிடையாது. அப்புறம் நான் ட்ரையல் ரூமில் போய்ட்டு ஒரு 2 ட்ரெஸ் ட்ரையல் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலரு இது பார்த்திங்கன்னா 3000. அந்த 3000க்கு இது ஒர்த்தே கிடையாது. ஸோ அதனால் இதை நான் ரிஜெக்ட் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ கலரு இதோட நெக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த காலர் மாதிரி வந்தது எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்ததுனால அதை நான் இதுவுமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இது வச்சுருந்தேன் என்னோடய லிஸ்ட்டில். பட் பிடிக்கல. அப்புறமா அப்படியே வந்துட்டுருக்கும்போது சரியான மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில் ஓரமாக நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப மழை பெஞ்சுது. கொஞ்சமாக பெய்யல, தப 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 தபன்னு செம வேகமாக பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குமரன் சில்க்ஸ் போகலாம், அங்கே என்ன ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மழையோட ஃபுல்லாக நனைஞ்சி குமரன் சில்க்ஸ் போனோம். பட் அங்கே எடுத்து காமிச்சாங்க. பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கே இருக்க கலெக்ஷன்ஸும் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 3000 இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இது 2800 இந்த ட்ரெஸ்ஸு. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இது எதுவுமே நல்லாவே இல்லை. அதுக்கப்புறமா மயிலாப்பூர் ட்ரெண்ட்ஸ் தான் போயிருந்தோம். சரி, அங்கேயாச்சும் இது மயிலாப்பூர் ட்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ அங்கேயாச்சும் கலெக்ஷன் இருக்கும் பார்த்தா அங்கேயுமே கலெக்ஷன் இல்லை. எனக்கு பிடிக்கல. பிளாக் கலர் இருந்துச்சு. பிளாக் கலர் எடுக்கக்கூடாதுன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வெளில கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் எங்கே போகலான்னு. பட் எங்கேயுமே போக முடியல. அகைன் திரும்பி வீட்டுக்கே போயிட்டோம். ஸோ சரியான மழை. வீட்டுக்கு போகும்போதும் ஸோ அதனால் நனைஞ்சிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு ட்ரெண்ட்ஸ் கலெக்ஷனும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. மழை பார்த்திங்கன்னா வேறு லெவலாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழையில் நல்லா நனைஞ்சிட்டு அப்படியே வேகமாக போயாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சாட்டர்டே நான் சிட்டி கேர்ள்ஸ் போனேன். அங்கே பார்த்தா எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு டி நகர் போயிட்டேன். டி நகர் சரியான கூட்டம், வேறு லெவலாக இருந்துச்சு கூட்டம். ஐயோயோ ஏன்டா போகணுன்ற மாதிரி இருந்துச்சு இந்த வெயிலில். இந்த ட்ரெஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இது எனக்கு பிடிக்கல. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா க்ராப் டாப்பு, அதுக்கப்புறம் பலாசோ பேண்ட்டு, அப்புறம் ஓவர் கோட் மாதிரி ஒன்று அப்புறம் ஷால் வந்திருந்தது. ஆனால் இது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால் வச்சு இப்படி மேலேயே வச்சு பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். ஆக்சுவலி நான் 2 ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த ப்ளூ கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, இது ஓகே, இது ட்ரையல் பண்ணலாம், ட்ரையல் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு இது ட்ரையல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கலர் வைஸ் பார்த்திங்கனாலும் இந்த என்னோடய ஃபேஸ்க்கு என்னோடய லுக்குக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸு செட் ஆச்சு. இந்த கலருமே எனக்கு அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். ப்ளூ ஆர் க்ரீன் இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலர் எப்படி இருக்குது? ப்ளூ ஆர் க்ரீன் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. சரி, ஓகே பார்ப்போம். நான் இந்த ரெண்டுத்தில் என்ன செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் ப்ளூவா க்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோட்டோ அனுப்பி வீடியோஸ் அனுப்பி கேட்டது அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன பேசியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தான் பேசியிருந்தேன். பட் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த இதுவை நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நான் என்ன கலர் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்கள். ப்ளூவா க்ரீனா அதோட ஹார்ட்டின் கூட நீங்கள் போஸ்ட் போடுங்க. பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு. அப்படியே இயரிங்ஸ், நெயில் பாலிஷ், ரிமூவர் இல்லை அதெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். என்னன்னு தெரில, வீக்கெண்டுன்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா அப்படின்னு தெரியல. ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் நெயில் பாலிஷ் அதெல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு நெயில் பாலிஷ்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பில் போட போயிட்டோம். பில்லாம் போட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செம்ம கூட்டம். என்னால் உள்ளே போகவே முடியல. அப்படி இருந்துச்சு. என்னால் அந்த கூட்டத்தில் முடியல. சரி, ஓகே, எதனா ஜூஸ் குடிப்போம் அப்படின்ட்டு பக்கத்தில் இந்த ஜூஸ் ஷாப் தான் வந்திருந்தேன். அங்கே மெனு பார்த்துருந்தேன். அப்போ நம்ம பட்டர் ஃப்ரூட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட்டர் ஃப்ரூட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷாப்பில் நான் ஜூஸ் நல்லா குடித்தேன். ஸோ எனக்கு பட்டர் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். அதை குடித்தாலே அப்படியே ஏதோ வயிறு ஃபுல்லாக ஆன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்.
ஏன்னா நான் மதியானம் வந்தேன் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. ஸோ, அதனால் இது குடித்தா வயிறு ஃபுல்லாகிடும்னு சொல்லிட்டு தான் குடிச்சிட்ருந்தேன். காலைல நான் கிளம்பும்போது எப்படி இருந்தேன், இப்போ என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ கேவலமா. அந்த லெவலுக்கு வந்து இந்த வெயில் என்னை பாட்டு எடுத்துச்சு. ரொம்ப வெயிலுங்க, முடியவே இல்லை. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.